ஹாய் ஹலோ மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம சேனலுக்காக புதுசாக அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம 2 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அந்த ஆர்டர் பண்ண பொருள் நம்ம வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பிரித்து காட்டினோம். ஸோ என்னென்ன பொருள்னால், ஃபஸ்ட்டு நம்ம இயர்ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எதனாலனா மைக்காக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் மவுண்ட் ஆர்டர் பண்ணாங்க. மொபைல் ஹெல்மெட் மவுண்ட். நம்ம ஆல்ரெடி மொபைல் கையில் வீடியோ எடுத்துன்னு இருந்தோம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் மாட்டி நம்ம வீடியோ எடுக்க போகிறோங்க. ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் ஹெல்மெட்டில் சொல்லிட்டு அந்த வீடியோவும் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது நம்ம வண்டியில் போகும்போது, ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மகளே, இப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்ப போகிறோம். இப்போ நான் கேமராவில், அதாவது நம்ம ஃபோனில் என்ன மைக் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணல. இப்போ நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி போகும்போது ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ நான் அப்படி கிளம்பிட்டேன் வீட்டில் இருந்து. கேமரா இன்னும் சார்ஜஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் இருக்க அந்த இன்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சின்னதாக டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான் நான் இப்போ அதில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம போர்ட்ரானிக் மைக்கில் பேச போகிறோங்க. அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ நான் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம வாங்கின போர்ட்ரானிக் இயர்ஃபோனு. ஸோ அதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நான் ஹெல்மெட் வைசர் மூடலை நான். ஸோ ஏர் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் லோக்கலில் ஓட்டுறதுனால, தெருவில் ஓட்டுறதுனால அந்த அளவுக்கு நாய்ஸ் வருதான்னு தெரியல. நம்ம பைபாஸில் ஓட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வைசரை க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நாய்ஸ் எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த இயர்ஃபோன் ஒரு 370 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோங்க. அப்போ ரேட் அதிகமாக இருந்தது நான் வாங்கும் போது. ஆனால் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 330 கிட்ட இறங்கி இருக்குங்க. ஸோ இந்த போர்ட்ரானிக் இயர்ஃபோன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நான் எடிட் பண்ணும் போது தான் எனக்கு எந்த அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வாய்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கும். நம்ம பைபாஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ பைபாஸில் நம்ம ஓட்டி செக் பண்ண போகிறோம். செட்டிங்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, செட்டிங் பக்கவாக இருக்கா? இனிமேட்டு நம்ம இப்படி தாங்க ட்ராவல் அப்போ வீடியோ எடுக்க போகிறோம். 2 கையும் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். 2 கையும் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துன்னு போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க வீடியோ எடுக்க. அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெல்மெட் மூமெண்ட்டு. ஒரு கை வச்சுருந்தா நான் வீடியோ எடுத்துன்னு போவேன், ஒரு கையில் தான் வண்டி ஓட்டுவேன். அந்த மாதிரி டைமில் ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மலை ஏறும் போது ரொம்ப வளைவுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப பெண்டாக இருக்கும் ஏர் பெண்ட்ஸ்லாம். அந்த டைமில் நான் ஒரு கையில் வண்டி ஓடுறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் நம்ம இந்த ஹெல்மெட் மவுண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம். நம்மளுக்கு ஒரு சேனலுக்கு அப்டேட் இருக்கட்டும்னு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது எந்த இடம்னு நீங்கள் வீடியோவை அப்படியே வாட்ச் பண்ணினே வாங்க. நான் அப்படியே போகிறேன் அந்த இடத்துக்கு, சொல்ல மாட்டேன். ஆனால் குன்றத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த ரோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதாவது மேத்தா நகர்லேருந்து குன்றத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற ஆஃபீஸுக்கு இந்த ரூட்டும் ஒன்றுங்க. இந்த ரைட் எடுத்தால் போகலாம். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரைட்டில் தாங்க குன்றத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட்டு கட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கு உங்களுக்கு தெரிஞ்சு தான் நல்ல சயின்ஸை வச்சு இந்த பார்க்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் மாறுதுங்க. நல்லா ஒரு மழை வரா மாதிரி ஒரு கிளைமேட் வருது. ஆனால் ரொம்ப வெயிலுங்க இந்த டைம். ஜூலை மாதத்தில் மான்சூன் ஸ்டார்ட் ஆகியும் நம்ம சென்னையில் வெயில் குறையலைங்க. அந்த அளவுக்கு வெயிலில் வெந்துட்டு இருக்கும். நிறைய ஊரில் பார்த்தீங்களா தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, மழை வெள்ளம்னு.
நம்ம ஏரியாவில் வெயில் அனல் காற்றுல மிதந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், இது குன்றத்தூர் முருகன் கோவிலுங்க. ஸோ இது பெருமாள் கோவில். அதுக்கு முன்னாடி இருந்தது சிவன் கோவில். நான் இங்கே வந்து தான் வீடியோவை ஆன் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முருகன் கோவிலுங்க. ஸோ இது முருகன் கோவிலுங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க இந்த கோவில். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் வந்து இந்த சைடு தான் ஒர்க்கு போவேன். அந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ் அதிகமாக இங்கே வராங்க. ரொம்ப ஃபேமஸான கோவில் ஆயிடுச்சு இப்போது நம்ம குன்றத்தூர் முருகன் கோவில். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சொன்னேன்னா சரி வந்து நம்ம அந்த வாய்ஸ் டெஸ்டிங்கோட முடிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் மவுண்ட் பண்ணி மோட்டோ விளாக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்து போகலாம் வீடியோவை. அந்த மாதிரி நினச்சி தாங்க நான் இந்த வீடியோ வந்து எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பைபாஸ் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ஆப்போசிட்டில் தான் போயிட்டு மேலே ஏற போகிறோம். நம்மளுக்கு இது ஃபோனுனால கொஞ்சம் அந்த வைட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குங்க. நம்ம இப்போ சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. சர்வீஸ் ரோட்டில் அப்போ வந்து அப்படியே நம்ம வந்து மேலே ஏறிடலாம். ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகலைங்க. கேபிள் ஏதோ கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60ல் போயிட்டுருக்குங்க. ஏன்னா எனக்கு ரெகுலராக ஓட்டும் போது அந்த ஸ்பீடு எனக்கு தெரியும். இப்போ 60க்கு மேலே போயிட்டு இருக்கு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட போட்ரானிக் இயர்ஃபோனோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம குன்றத்தூர் 400 அடி பைபாஸில் போயிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 மேலே வண்டி ஏறிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நாய்ஸ் வரும் இந்த 70க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது, எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம கீழே இறங்கிடுவாங்க. எந்த அளவுக்கு இருந்தது வாய்ஸ் குவாலிட்டி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், சரிங்களா? எந்த அளவுக்கு இருந்து நாய்ஸ் எடிட் பண்ணுது, வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இது எடிட்டிங் அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இது வாங்கலாமா வேணாமா நானும் வந்து சொல்கிறேங்க. நீங்கள் வந்து குன்றத்தூர் மக்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ போயிட்டு நான் அந்த இடம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ சென்னையோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாங்க இது. ஆனால் அங்கே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரூட் அலோட் பண்ணுறாங்களான்னு தெரில. பைக்கில் நடந்து போக முடியும், நான் பைக் அலோட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. சரி வாங்க அப்படியே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓ மை காட், க்ளோஸில் இருக்குங்க, நோ என்ட்ரி. இப்படி தான் போகணும், ஆனால் க்ளோஸில் இருக்குது. சப்போஸ் அப்படி வந்து நம்மளுக்கு பைக் அலோட் பண்ணலன்னா நடந்து போயிட்டே பார்க்கலாங்க. சரி ஓகே மக்களே, நம்ம அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே பார்க்கலாம், சரிங்களா? இல்லை அலோவ் பண்ணல. இது என்ன இடம்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னையோட செம்பரம்பாக்கம் ஏரி தாங்க. மக்களே நம்ம அப்படியே வந்து நடந்துட்டு வந்திருக்கோங்க. இது செம்பரம்பாக்கம் ஏரி. இப்போ நம்ம வண்டியில் வர மாதிரி தான் இப்படி தான் வருவோம், இல்லைன்னா அந்த சைட்லேருந்து ஒரு ரூட் இருக்குங்க, அப்படிக்காக வருவோம். பாருங்கள், ஆனால் 2 சைடுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி போகக்கூடாதுன்னு. ஸோ கிளைமேட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. நம்ம கரெக்டான நேரத்தில் வந்திருக்குமோ என்னமோன்னு தெரியலங்க. இப்போ நான் போடுற அன்றைக்கி அந்த இயர்ஃபோனில் பேசலைங்க, நார்மலாக நான் வந்து ஃபோனில் இருக்கேன், இன்டர்னல் மைக்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஜூலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியோட உபரி நீர் திறப்புன்னு நியூஸில் வந்து போடுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க.
ஆனால் இந்த டைம் எதுவுமே இல்லைங்க அப்படிலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் வியூவை. பாருங்கள் செப்பல் பார்க்குற தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. ஸோ காற்று கொஞ்சம் ஓவராக அடிக்குதுங்க, அதனால் வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்குதா என்னான்னு தெரியல. அது வந்து டேம் ஓப்பன் பண்ணுற கேட்டுங்க அது. சரி ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் அங்கே முன்னாடி போய் பார்க்கலாமா? அங்கே போவோங்க. கிளைமேட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செம்ம டைமிங்கில் வந்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக க்ளோடியாக இருக்குங்க, மேகம்லாம் மழை வரா மாதிரி மாறிடுச்சு. அதுவும் இந்த டைமில் வந்து நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கோம். பார்க்க அருமையாக இருக்குங்க பிளேஸு. கரெக்டான டைமில் நான் வீடியோ மேக் பண்ண வந்திருக்கேன் போல். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த காற்று அடிக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யார் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் வந்து போட்டுறேன் இயர்ஃபோனு, நான் இந்த மவுண்ட்டில் வந்து மாட்டி வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சரிங்களா மக்களை? இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் தான் ஃபோனை வந்து மாட்டியிருக்கோம். இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கோங்க. அதுதான் வந்து நம்ம இந்த செம்பரம்பாக்கத்தோட நீர் அளவு வந்து அங்கே தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பைக்கில் இருந்தால் நம்ம ஜம்முன்னு போகலாம், ஆனால் பைக் இல்லை. ஸோ நம்ம வந்து நடந்து தாங்க போவோம். அப்படியே இந்த இயற்கையை ரசிப்போம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ வந்து ஒரு அதிசயம், அந்த இடத்துல இப்போ வந்து மழை வந்து அப்படி பேஞ்சிட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா மழை எப்படி எந்த அளவுக்கு பேஞ்சிட்டு இருக்குது. மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் விழுதுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ மழை அப்போ இங்கேயும் வரும்னு நினைக்கிறேங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை வருதுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எப்படி வருது பாருங்கள். இங்கே தான் வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஏறுது, அந்த அளவுலாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ தண்ணி ஓவர் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து அலாம் மாதிரி அடிக்குங்க. பீச்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லைட் ஏறியுங்க, அதேமாதிரி அலாம் அடிக்கும். ஸோ அப்போ வந்து தண்ணி ஓவர் ஆகிடுச்சுன்னும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து தெரிவிக்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த கேட் எப்போயுமே பூட்டி தாங்க இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸர் வரும்போது அதை வந்து செக் பண்ணும் போது தாங்க இந்த கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த கேட்டு பூட்டி தான் இருக்கும். நம்ம அந்த சைடு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. அந்த சைடு எப்படி போகிறதுனா, இப்படியும் பூந்து போகலாம் சின்ன உடம்பா இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா அதை பாருங்க, இப்படி இறங்கி அந்த சைடு ஏறி அந்த காம்பவுண்ட் வழியாக இறங்கி வரலாங்க. ஓகே மக்களை, இப்போ வந்து நம்ம வந்து வண்டிக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு காலம் போகிறோம். ஓகே மக்களை, நம்ம இப்போ வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டோம். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க, எல்லாரும் வந்து நடந்து தாங்க மேலே போகிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரூட்டில் தாங்க போவோம், இந்த கேட் வழியாக போயிட்டு மேலே போவோம். அதுக்கு முன்னாடி அந்த நம்ம சைடில் மதிச்சோறு பற்றியா அந்த சைடும் போயிருக்கோம் வண்டி எடுத்துட்டு. ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட் பண்ணி ஒருத்தர் படுத்துருக்காரு. எப்படின்னா டூ வீலர்ல ஆச்சா? பாவங்க, அவங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிக்கிறாங்களா தெரியல. போலீஸ் வந்துருக்கு. எப்படி ப்ரோ?
ப்ரோ எப்படி ஆச்சு அது? இப்போதான் வந்தீங்களா? ஆம்புலன்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டாங்களா? ரொம்ப பிளட்டு வருது. நல்ல வேலையை ஆம்புலன்ஸ் வர சீக்கிரமாக வந்துச்சுங்க. அவங்கள வந்து ஏற்றிட்டு போயிருக்கு ஆம்புலன்ஸு. ஸோ வந்து எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ இந்த மொத்தம் 3 பேருக்கு அடிபட்டு இருந்ததுங்க. அதில் வந்து லேடிஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தாங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மூச்சு வாங்குற அளவுக்கு அடிபட்டு பிளட்டும் வேறு வந்திருக்கு. ஏன்னா மூக்கெல்லாம் பிளட்டு வந்திருந்தது. என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அவங்கள பார்க்கும்போது. நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அங்கே வந்து அவங்க மட்டும் தான் அந்த படுத்துன்னு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால ஏஞ்சிக்க மூச்சு வாங்க அந்தளவுக்கு மூச்சு வாங்கிட்டு இருந்தது. ஸோ இதான் ஆயிருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கேட்டப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ தான் வந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம வீடியோவிலே வந்து இது பாருங்கள். அந்த ஆட்டோ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், நல்லா ஹெவியாக அடி வாங்கியிருக்குது. ஸோ 2 வீலர் வந்து மோதி இருக்குது. எப்படின்னா ஒன்று ஆட்டோ வந்து ரைட் சைடு இண்டிகேட் போடாமல் இல்லை கட்டாயிருக்க வாய்ப்பு இருக்குது, அது 2 வீலர் மோதி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோ வந்து அங்கே நின்று இருக்கலாம், 2 வீலர் வந்து ஸ்பீடாக வந்து மோதி இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து 2 ஹெல்மெட் இருந்தது. ஸோ ஆட்டோ டிரைவர் ஒருத்தராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேர் வந்து பைக்கில் வந்திருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு ஸோ நம்புவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்து சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. அதே மாதிரி திரும்பும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ சோகத்தில் இப்படி முடியும் நான் வந்து எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி நடக்குது. ஸோ எல்லாமே எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துடாது இல்லையா? அதேமாரி இப்போ வந்து மாறி இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சரிங்க? அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டேன் அதுக்காக நான் அதை கேட்க மறந்துட்டேன். ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குதுங்க. ரொம்ப நான் வந்து ஹெல்மெட் வைஸரே வந்து ஓப்பன் பண்ணேன், ஆனாலும் வந்து அந்த காற்று சவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு கேட்கவே இல்லைங்க எடிட் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மைக் குவாலிட்டி நல்லாயிருக்கு. என்னோடய வாய்ஸை வந்து நல்லா கிளியராக தான் எடுத்து கொடுக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்குங்க, தாராளமாக வாங்கலாம். ஸோ பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பை பை, see you மக்களே. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நான் உங்கள் MK. என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம்.